வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்த கௌசல்யா என்பவர் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி அருகே உள்ள முண்டக்கை சூரல்மலை பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால மாவட்டமே தற்போது உருக்குலைந்திருக்கிறது. மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுல வீடுகள் பல அடித்து செல்லப்பட்டுள்ளது. தூங்கி கொண்டிருந்த போதே பலரும் மண்ணுக்குள்ள புகழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில தற்போது வரை நேற்றிலிருந்து தற்போது வரை கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவம், பின்ன கடலோர காவல்துறையினர் உட்பட அனைத்து துறையினரும் நேற்று முதலே விடிய விடிய மீட்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரை தற்போது 150க்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில சடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க. இதுல பலரோட உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல சிலரது உடல்கள் பலத்த காயங்களுடனும் சிதைந்த நிலையிலும் இருக்கிறதுனால அடையாளம் தெரியாத சில உடல்களும் தற்பொழுது மேப்பாடி அருகே உள்ள அந்த சமுதாய கூடத்துல வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில நீலகிரி மாவட்டம் குன்னூர் கரஞ்சி பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன், சந்திரா தம்பதியின் மகள் கௌசல்யா. இவங்க வயநாடு பகுதிக்கு திருமணத்துக்கு சென்ற போது சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுல கௌசல்யா, அவருடைய கணவர் பிஜீஷ் மற்றும் 1 வயது குழந்தை அதிதா உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் தற்பொழுது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.